இந்த லீவ்ல ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் நான் உன்னை அடுத்து எப்போ பார்க்க போறேன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு இந்த வெயிட்டிங் பிடிச்சிருக்கு. ஆனால் எனக்கு பிடிக்கல. ஏற்கனவே 2 வருஷம் உனக்காக வெயிட் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் 60 நாள் ரொம்ப கஷ்டம்ப்பா. ஹே, வேற ஏதாவது சந்தோஷமா பேசுவோமே. அதுக்கும் இன்னும் 60 நாள் வெயிட் பண்ண போல இருக்கு. ஹேய் உங்க நில்லு. உங்க ஹேய் வேண்டா, என் ஐடியா என்னன்னு ஒரு தடவை கேட்டு பாருடா. என்ன? காலேஜ் வாட்ச்மேன் உங்க அப்பா தானே? ஆமா, அதுக்கு என்னப்போ? வாட்ச்மேன் அண்ணா கிட்ட சொல்லி சொல்லுடா சொல்லி ஒரு 60 நாளைக்கு நான் இங்கே தங்குற மாதிரி ஏற்பாடு பண்றா. எதுக்கு தம்பி உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை? பேசாம ஊருக்கு போய் லீவு அம்மா அப்பாவோட கொண்டாடுங்க. இல்லைன்னு அடுத்த வருஷம் படிக்க வேண்டிய பாடம்லாம் நிறைய இருக்கு. ஒன்னா படிச்சோன்னா அடுத்த வருஷத்து புக்ஸ் எல்லாம் வேந்திரம் படிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா? அது சரி, நீங்க இங்க தங்குறதுக்கு உங்க அம்மா அப்பா ஒத்துக்கணுமா இல்லையா? நான் பேசிக்கிறேன்னு ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. படிப்பு விஷயமா தானே தங்குறேன். அப்ப சரி, உன் இஷ்டம். எப்பா தம்பி வேண்டா. அப்பா சொல்லுங்கப்பா. உள்ள பெரிய இடத்து பிள்ளை, பத்திரமா பாத்துக்கணும்டா. சரிப்பா. தம்பி வரையா? சரிண்ணே. எஸ். வேண்டா, நம்ம காலேஜ் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோமா? 2 வருஷமா இங்க தான் படிச்சுட்டு இருக்கோம். புதுசா என்ன ரவுண்ட் அடிக்கிறது? உள்ள நிறைய வேலை இருக்கு. This is Amudan Science Group Chemistry Topper. எல்லாருக்கும் என்ன ஞாபகம் இருக்கா? ஒரு சின்ன அனௌன்ஸ்மென்ட். அடுத்த 60 நாளைக்கு இந்த காலேஜுக்குள்ள எவனும் வரக்கூடாது. நான் என் ஃப்ரெண்ட் 2 பேர் மட்டும் தான். எங்க அப்பாடா. சரி உங்க அப்பாடா. போன டச் பண்ணாத வா. இந்த ரூம்குள்ள வரணுங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசை. இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. அதெல்லாம் தொடாத. ஹலோ, நானும் இந்த காலேஜ்ல ஃபீஸ் கட்டி தான் படிக்கிறேன். அப்படிதான் தொட போட. தொடாதடா. இதை தொடுவேன், இல்ல இதை தொடுவேன். சொன்னா கேளுடா. இல்ல இத. நீ தான்டா தட்டி விட்ட. வேண்டா, சாரிடா. நீ பண்ணதெல்லாம் போதும், எந்திரிச்சு வா. வாடா. ஆமா, உன் திட்டம் தான் என்ன? வாளை எப்போ எப்படி சந்திக்க போற? இன்னைக்கு ராத்திரி. எப்படி? பூமடந்திபுரத்துக்கு போறேன். அது இங்க இருந்து 17 மைல்டா. டேய், அது ரோடு வழியா போனா தானே? இதோ நம்ம காலேஜ் பின்னாடி இருக்கிற சோளக்காட்டு வழியா போனா 4 மைல் தான். எது? இந்த சோளக்காட்டு வழியாவா? அப்பா என்னமோ அந்த சோளக்காட்டு வழியா போக கூடாது, போனா என்ன காத்து கருப்பு வந்து அடிச்சிருன்னு சொன்னாரா? டேய், காதலுக்கு முன்னாடி எந்த சக்தியும் நிக்காதுடா. அப்பா வேண்டாம்ப்பா, சொன்னா கேளுங்க. காட்டு வழியா வேணாம்ப்பா, தெரு வழியா போலாம்ப்பா. எப்படி போகணும் அப்பாவுக்கு தெரியுமா? இப்படி போனா நம்ம வீட்டுக்கு சீக்கிரம் போயிடலாம். வா. அப்பா வேண்டாம்ப்பா, சொன்னா கேளுங்கப்பா. அப்பா அப்பா பயமா இருக்குப்பா, நம்ம திரும்பி போயிடலாம்ப்பா. பயமா இருக்கா? பயப்படாத, நான் எவ்வளவு தைரியமா இருக்கேன் பார். பொம்மை பொம்மைம்மா.
ஆமா ஆமா தைரியமாக சொல் நீ பொம்மை தானா பொம்மை தானா அப்பா உள்ள என்னமோ இருக்குப்பா. அதெல்லாம் உடல வாமா வா நீ இருமா நான் பார்த்து வரேன். நான் தான் சொன்னல மகனே வேண்டாம். கோயில் கட்டுங்கடா. உள்ள தெய்வத்துக்கு கோயில் கட்டுங்க. யாராண்ணா எங்கடா என்னை விளையாடுறதுக்கு தூக்கிட்டு போறீங்க? உள்ள தெய்வத்துக்கு கோயில் கட்டுங்கடா. கட்டலாம்ப்பா. உள்ள தெய்வத்துக்கு கோயில் கட்டுங்கடா எல்லாரும். ராஜா பாத்ரா இருட்டுல தப்பான வீட்டுல குதிச்சிட போற. நானா கோட்டானை விட ஷார்ப்பான கண்ணு மை ஃப்ரெண்ட். பாத்தியா ஐயா வரது தெரிஞ்சு ஊருக்குள்ள எப்படி பிரம்மாண்டமா வெல்கம் கொடுக்குறாங்கன்னு. ஊருக்குள்ள நாயோ நிறையோ வந்தா இப்படித்தான் வேட்டு வச்சு வரட்டுவாங்க. டேய் எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா வேறு. டேய் காதலுங்கிறது எப்பா சாமி ரோமியோ நீ கிளம்பு. அப்படியே கைத்தாங்களை கொண்டு வாங்க. தலைய மெதுவா இப்படி வைங்க. கணேசா அந்த காலை நல்லா சூடு பறக்க தேய்ச்சி விடு.
என்னய்யா எப்படி இருக்கான்? அடி ரொம்ப ஆழமா போட்டிருக்கு. வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. பொழைச்சுக்குவானா? சுயநனவு இருக்கு. என் நேரமும் தப்பலாம். பேசலாமா? முயற்சி செஞ்சு பாருங்க. ஏய் குகா, ஏய் குகா, உன்னத்தாண்டா கேக்குதா? அத பாத்தியாடா? எப்படி இருந்துச்சு? ஓ காளி, ஐயா என்ன பண்றது? இங்க எதுவும் வேணாம், அங்க வந்துருங்க.